மதங்களில் இரண்டு பின்பற்றிக் கொள்வார்கள், ஹனஃபி தரம் மற்றும் ஷாஃபி தரம். So there are these two different law schools which are followed by people in different places. கடலோரம் வாழும் தமிழ் முஸ்லிம்களில் ஷாஃபி தரம் வழக்கமானது மற்றும் ஹனஃபி தரம் உள்நாட்டில் வாழும் முஸ்லிம்களில். முடிவாக தமிழ் முஸ்லிம் சமூகத்தில் பொருளாதார பல்வகமை இருக்கும். நிறைய தமிழ் முஸ்லிம்கள் துணி வியாபாரம், முத்துமணி வியாபாரம் முதலிய பல்வேறு வணிகம் செய்து கடை நடத்திக் கொள்வார்கள். வேறு சில தமிழ் முஸ்லிம்கள் கல்விஞர்களாக, குறிப்பாக நேசவலர்களாக வேலை செய்து சிங்கப்பூரில் தொழிலாளிகளாக வயிறு வளர்த்து கொண்டார்கள். இந்த முறை தமிழ் முஸ்லிம் சமூகத்தில் பல்வேறு பிரிவு ஏற்பட்டிருந்தது. தமிழ் முஸ்லிம் சமூகத்தை பற்றி பேசினால் இந்த பிரிவுகள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். So we always have to remain cognizant of these different sections of Tamil Muslim society. சிங்கப்பூர் தமிழ் முஸ்லிம்களின் வரலாற்றில் சிறப்பாக என்ன? முதலாக பிரிட்டிஷர் 1819 இந்த துறைமுக நகரத்தை தோற்றுவித்த போது தொடக்க கால குடியேறிகளில் தமிழ் முஸ்லிம்கள் பெருமளவில் இருந்தனர். பிரிட்டிஷ் சிங்கப்பூரின் குறைந்தது முதல் 30 ஆண்டுகளில் தீவில் குடியேறி இருந்த இந்தியர்களில் தமிழ் முஸ்லிம்கள் மிக பெரும்பான்மையினராக இருந்தனர். சிங்கப்பூரின் வர்த்தகத்தில் தமிழ் முஸ்லிம்கள் பங்கு முக்கியமானது. பள்ளிவாசல்களை போல சமய சார்ந்த அமைப்புகளுக்கு அறக்குறையாக சொத்துக்களை வழங்கினதால் தமிழ் முஸ்லிம்கள் தங்கள் சொந்த கைகளால் சிங்கப்பூர் நகரத்தை அமைத்துக் கொள்ள உதவி கொடுத்தார்கள். மேலும் தங்கள் அச்சு நிறுவனங்களையும் பதிப்பகங்களையும் நடத்தி அங்கே தமிழ் புத்தகங்களை வெளியிட்டதனால் தமிழ் மொழி வளர்த்தினார் தமிழ் முஸ்லிம்கள். பிரிட்டிஷ் சிங்கப்பூரின் முதல் ஆண்டுகளில் இந்தியர்களில் தமிழ் முஸ்லிம்கள் மிக பெரும்பான்மையினராக இருந்தனர் என்றால் நமக்கு தெரிந்தது எப்படி? இந்த உண்மை சில மூலகங்களிலிருந்து தெளிவாக விளங்குகிறது. உதாரணமாக, சிங்கப்பூரில் குடியேறி இருந்த தென் இந்திய வணிகர்களுக்கும் தொழிலாளிகளுக்கும் முறையே ஒரு தலைவர் நியமிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு மனு 1822 ஸ்டான்ஃபோர்ட் ராஃபல்ஸிடம் வழங்கப்பட்டது. So you just இங்கே பார்க்கலாம் இந்த மனு, இந்த பெட்டிஷன். இந்த மனுவிலும் தொடர்பான வேறு சில ஆவணங்களிலும் சுமாராக 72 பெயர்கள் காணலாம். So there are about 72 names which we can see in that petition and in the documents which are related to that whole event. இந்த 72 பெயர்களில் 68 பெயர் அல்லது 94 விழுக்காட்டினர் முஸ்லிம் பெயர்கள் தான். So even from that we can see how dominant the Tamil Muslims were at that time, especially அந்த நேரத்திலே சிங்கப்பூர்ல சும்மா ஒருவேளை 200 இந்தியர்கள் தங்கினார். மேலும் 1849 ஒரு மக்கள் தொகை கட்டியபடி சிங்கப்பூர் குடியேறி இருந்த இந்தியர்களில் குறைந்த 78 விழுக்காட்டினர் முஸ்லிம்கள் இருந்தனர். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தமிழ் முஸ்லிம்கள் சிங்கப்பூர் இந்தியர்களில் பெரும்பான்மையினராக இருந்தனர் என்று சான்று சில இருக்கும். So there are even some sources which suggest that this numerical dominance continued into the late 19th century. உதாரணமாக, சிங்கப்பூர் அரசாங்கம் வருடமான ரூபாய் 40க்கு மேலாக வரி செலுத்துபவர்களின் பட்டியல் வெளியிட்டினது. 1870 இந்த பட்டியல் காட்டியபடி குறைந்தது 48 இந்தியர்களில் 33 முஸ்லிம்கள் என்றால் 69 விழுக்காட்டினர் சொல்லலாம். முடிவாக 1887 சிங்கநேசன் பத்திரிகையின் சிங்கப்பூரில் தாங்கிய 84 சந்தாதாரர்களில் 69 விழுக்காட்டினர் முஸ்லிம்கள். இந்த எண்ணிக்கைகளிலிருந்து 19ஆம் நூற்றாண்டில் சிங்கப்பூர் இந்தியர் சமூகத்தில் தமிழ் முஸ்லிம்களின் முக்கியம் காணலாம்.
இந்த உதாரணங்கள் 19ஆம் நூற்றாண்டு சிங்கப்பூரில் தமிழ் முஸ்லிம்களின் எண்ணிக்கையை மட்டுமன்றி பொருளாதார முக்கியத்துவத்தையும்